அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் எஸ் பாஸ்கரன் அவர்களின் சீரிய தலைமையில் சிறப்பாக நடைபெற்று வரும் காலை சக்கரம் நாளை நமது நிகழ்வினை இன்று நமக்கு இணைந்து வழங்கி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி மண்டலம் 22 உதவி ஆளுநர் ரொட்டேரியன் தாசன் அவர்களையும், ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் சிவகிருபா அவர்களையும் மற்றும் செயலாளர் ரொட்டேரியன் வேல்முருகன் அவர்களையும், பொருளாளர் ரொட்டேரியன் சண்முகநாதன் அவர்களையும் மற்றும் அவர்களது சங்க உறுப்பினர்கள் அனைவரையும் இந்த காலை வேளையிலே வருக வருக என அன்புடன் வரவேற்று, இந்த நிகழ்வில் இன்று நமக்கு குழந்தைகளுக்குண்டான நிகழ்வில் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக ரோட்டரி இறை வணக்கம். ரோட்டரி இறை வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் ரவிசுந்தர் அவர்கள். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பதற்கு நாங்கள் நமக்கு நன்றி சொல்கின்றோம். அமைதி ஓடி உழைக்கவும், நிலம் சாமியும் தேசம் என்ற பால்வால் நீக்கவும், பொருளாதார சமயங்களையும் மேலும் மாநிலத்தின் தொழிலின் மேன்மையும் கொள்வதும், எல்லா மனிதர்களும் எல்லா குடும்பங்களும் ஒன்று கூடி நெருங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றிங்க ஐயா. ரோட்டரி வணக்கம் மாஸ்டர் ஸ்ரீமுஷ்டம் சங்கத்தின் தலைவர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக இந்த நிகழ்வை இணைந்து வழங்கி சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள் ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தினர். ரோட்டரி கிளப் ஆஃப் திட்டக்குடி சங்கத்தின் அனைத்து தலைவர் உள்ளிட்ட தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட அனைத்து உறுப்பினர்களும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்புடன் வரவேற்கின்றோம். அதே போன்று சங்கத்தின் முன்னாள் தலைவர்கள், மாநில மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்திலே வருக வருக என அன்புடன் வரவேற்று, இந்த நிகழ்வை இன்று நமக்கு துவங்கி வைத்து சிறப்பிக்க உறுதுணையாகவும் இசைந்துள்ள சங்கத்தில் உள்ள அனைவரையும் இந்த நேரத்திலே வாழ்த்துகிறோம், நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம். சங்கத்தில் உள்ள அனைவருக்கும் இந்த காலை வேளையிலே வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசா நல்ல சிவமையா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு சிந்தித்தல் தானே. நன்றிங்க ஐயா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். நேராக அமர்ந்து சின்மத்திரை வைத்துக் கொள்கிறோம். நன்றாக மூச்சை எடுத்து ஆயுதத்தை உச்சரிக்கின்றோம். சின்மய முத்திரை. ஆதிமுத்திரை.
வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயிலெழு. அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. வணக்கம் ஐயா, வெற்றியுறுதி. தன்னை சூழ்ந்ததறி வெற்றியுறுதி. ஓய்வு. நன்றிங்க ஐயா. இன்றைய நிகழ்வில் நமக்கு குழந்தைகளுக்கான நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. குழந்தைகளுக்கான நிகழ்வில் ஒவ்வொரு வாரமும் நம்ம சிறப்பான குழந்தைகள் வந்து சிறப்பாக நமக்கு பங்கு பெற்று நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அதே போன்று நமக்கு நல சிவமையாவும் குழந்தைகளுக்கு உண்டான பயிற்சி முறைகளிலிருந்து அனைத்து விதமான குழந்தைகள் நிகழ்வை நமக்கு தனலட்சுமி அம்மையார் உள்ளிட்ட இருவரும் இணைந்து தனது குழந்தைகளுடன் கொடுத்து கொண்டு வருகிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நம்ம அந்த குழந்தைகள் நிகழ்வு வந்து அற்புதமான நிகழ்வாக நம்ம எடுத்து சென்று கொண்டிருக்கிறோம். அதே போன்று இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவரும் தங்களது குழந்தைகளையும் இதில் இணைத்து, ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் வந்து குழந்தைகளுக்கு வந்து எந்த அளவுக்கு பயிற்சி முறைகள் தேவை என்பதை இந்த காலச்சக்கரம் நிகழ்வு வந்து சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறது. அதே போன்று ஒவ்வொருவரும் இந்த குழந்தைகளை நம்ம இதில் ஈடுபடுத்தி அவர்களையும் இந்த காலை வேளையில் ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வை ஏற்படுத்த அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொண்டு, இந்த குழந்தைகளுக்குண்டான நிகழ்வின் முதல் நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் திருக்குறள், முதன்மையான ஒரு திருக்குறளை நமக்கு அற்புதமாக ஒவ்வொரு வாரமும் அதிகாரத்துடன் அந்த அதிகாரத்தில் உள்ள ஒவ்வொரு 10 திருக்குறளாக நமக்கு கொடுத்து கொண்டு வருகிறார் ஆத்திரிய செய்யோன் அவர்கள், கள்ளக்குறிச்சியை சேர்ந்த ஆத்திரிய செய்யோன் அவர்கள். இன்றும் அதனுடைய தொடராக அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை என்ற திருக்குறளை நமக்கு இன்று கொடுக்க இருக்கிறார் ஆத்திரிய செய்யோன் அவர்கள். நம்ம முன்பு சொன்னது போல் இந்த திருக்குறள்ல வந்து ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு அதிகாரத்துல வந்து 10 திருக்குறளை வந்து இதுல குழுவுல உள்ளவர்கள் இந்த குழந்தைகளை வந்து மனப்பாடம் செய்தாலே 1330 குறளையும் ஒரு நேரத்தில் அவர்கள் ஒப்பிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் என்பதை நாம் முன்பே தெரிவித்திருந்தோம். அதே போன்று அனைவரும் இதை பயன்படுத்திக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை உள்ள திருக்குறளை வாசிக்க ஆத்திரிய செய்யோன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் கள்ளக்குறிச்சியிலிருந்து ஆத்திரிய செய்யோன் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். திருவள்ளுவர் அருளிய திருக்குறள். அதிகாரம் 14 ஒழுக்கமுடைமை. ஒழுக்கம் விழுப்பம் தரலான், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். பரிநோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அஃதே துணை. ஒழுக்கம் உடைமை குடிமை, இழுக்கம் இழந்து பிறப்பாயிடும். மரப்பினும் ஒத்துக்கொள்ளாகும் பார்ப்பான், பிறப்பொழுக்கம் கொன்றகிடும். ஒழுக்காறு உடையான்கண் ஆக்கம் போன்றில்லை, ஒழுக்கமில்லான்கண் உயர்வு. ஒழுக்கத்தின் ஒழுகார் ஒருவோர், இழுக்கத்தின் ஏதம் படுபாக்கறிந்து. ஒழுக்கத்தின் எய்துவர் மேன்மை, இழுக்கத்தின் எய்துவர் எய்தா பழி. நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் தீய ஒழுக்கம் என்றும் விடும்பை தரும். ஒழுக்கம் உடையவர்க்கு அல்லாவே தீய வழுக்கியும் வாயால் சொல்லல். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பலகற்றும் கல்லார் அறிவிலாதார். நன்றி, வணக்கம். வாழ்க நலமுடன், வாழ்க வளமுடன். நாளை நமதே, நாளும் நமதே. நன்றிப்பா, சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வில் அற்புதமாக நமக்கு 14வது அதிகாரத்தில் ஒழுக்கமுடைமை உள்ள திருக்குறளை சிறப்பாக வாசித்து சிறப்பித்துக் கொடுத்த ஆத்திரிய செய்யோன் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்கப்பா. நன்றிங்க. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு ஒவ்வொரு வாரமும் சிறப்பான கதைகளை சுட்டித்தனமாக நமக்கு சிறப்பான கதைகளை அளித்து வரும்
பிரவீன்குமார். பிரவீன்குமார் அவர்கள் வந்து இன்னைக்கும் வந்து சிறப்பான ஒரு துடுக்கான அப்படின்னு தான் சொல்லலாம். சிறப்பானு சொல்ல முடியாது. தன்னிலையோடு கூடிய ஒரு துடுக்கான ஒரு இன்னைக்கு ஐயப்பன் கதையை வந்து சொல்ல போறார். சாரி, அனுமான் கதையை வந்து இன்னைக்கு சொல்ல போறார். நம்ம கடவுள் இறைவனை வந்து எந்த அளவுக்கு வழிபட்டாலும் அவர்களோட கதையை சார்ந்து அவர்களுடைய வாழ்க்கை முறைகளை சார்ந்து நம்ம வந்து அந்த தெய்வத்தை வழிபடுவது சிறப்பு வாய்ந்தது. அந்த அளவுக்கு நமக்கு அந்த கதைகளை கூறி இன்றைக்கு சிறப்பிக்க இருக்கும் பிரவீன்குமார் அவர்கள் அனுமான் கதைகளை கூற அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணிக்கப்பா. ஓகே. வணக்கம் ஐயா, என் பெயர் பிரவீன்குமார். நான் 3ஆம் வகுப்பு படிக்கிறேன். இப்போ நான் காலேஜ் நிகழ்ச்சியில் அனுமான் கதை சொல்ல போகிறேன். வாழ்க வளமுடன். ஒரு நாள் அனுமான் தூங்கி விட்டு, தாயே எனக்கு ரொம்ப பசி அடிக்கிறது, எனக்கு உணவு தாருங்கள் அப்படின்னு கேட்டார். ஆனா அங்க தாய் இல்லை. எங்க போயிருப்பார்கள் தாய் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அவரு அடுப்படி அறைக்கு போய் என்ன பாத்திரத்துல எது இருக்குன்னு பார்த்தாரு. ஆனா எதுவுமே இல்லை உள்ள. உடனே இப்ப நம்ம எப்படி பசிக்குது, நம்ம எப்படி சாப்பிடலாம்னு யோசிச்சுக்கிட்டு அப்ப அனுமானோட நண்பர்கள்லாம் வந்து, ஹனுமான் நம்ம நட்டு வச்சோம்னா மாம்பழம் சாப்பிட்டு ஒரு மரம், அந்த மரம் முளைச்சு விட்டது, வா அனுமான், அந்த மாம்பழ மரத்தில் நிறைய மாம்பழம் காத்திருக்கிறது, வா. ஐ, மாம்பழம் காத்து விட்டதா, நானும் வந்து பெருக்கிறேன். அனுமான், அது யாராலையும் பெருக்க முடியாது, நீ எப்படி பெரிப்பாய் அப்படின்னு கேட்டார். நான் என்னால் பெருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமான் வேகமா அவங்க கூட போனாரு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸு கூட போயிட்டு மரம் ஏறினாரு. அனுமான் பார்த்து ஏறி அப்படின்னு சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு மரத்துல ஏறி ஒரு மாங்காவா மாம்பழமா பெருசு கீழே போட்டாரு. ஆனா அங்க கீழே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அங்க பாரு அனுமான், மேலே செவந்த பழம் இருக்கிறது, அதை பெரி அப்படின்னு ஹனுமான் சூரியனை பார்த்துட்டு, சூரியன் இவ்வளவு செவந்து இருக்கிறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இங்க பாருங்கள், இதெல்லாம் ஒரு சின்ன பழம்தான், அதோ பாருங்கள் எவ்வளவு பெரிய பழம் இருக்கிறது என்று, நான் அந்த பழத்தை தான் சாப்பிட போகிறேன் அப்படின்னு. உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க, அனுமானி, அது பழம் இல்லை, அது ஒரு சூரியன், அதை நம்மளால் சாப்பிட முடியாது அப்படின்னு. இல்லை, அது பழம், நான் போகிறேன் அப்படின்ட்டு ஹனுமான் பறந்து போயிட்டாரு. ஹனுமான் கத்துறாங்க யாரும், ஆனா ஹனுமான் கேட்கல. உடனே ஹனுமானோட தாயும் வந்து நின்னாங்க. ஹனுமானோட அப்பா வந்து ஹனுமான் அப்படின்னு கூப்பிட்டாரு, ஆனாலும் ஹனுமான் வரல. உடனே அவங்க தாய் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. உடனே இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம அவங்களுக்கு வேற உடம்பு சரியில்லை தாய்க்கு. அப்போ உடனே தாயை கூப்பிட்டு போயிட்டாங்க. உடனே அனுமான் அந்த நேரத்துல பார்த்துக்கிட்டு மலையெல்லாம் தாண்டி கடலெல்லாம் தாண்டி ரொம்ப வேகமா போயிட்டு இருக்காரு. வேகமா போயிட்டு சூரியன் கிட்ட வந்துட்டாரு. இன்னும் கொஞ்ச தூரம் போனா சூரியன் கிட்ட வந்து விட்டாரு. உடனே அன்னைக்குன்னு தான் பார்த்து சூரிய கிரகணம். அந்த சூரிய கிரகணம் அன்னைக்கு இந்திரதேவன் பாம்பு அமுச்சு விட்டாரு. பாம்பு சூரியத்தை முழுங்கறதுக்கு போகும்போது அங்க இருந்து நம்ம அனுமான் வந்து நின்னாரு. யாருப்பா சிறுவனே நீ? வானரப்படை சிறுவன் மாதிரி இருக்கிறாய், நீ எந்த சிறுவன் அப்படின்னு கேட்டவனே, நான் சிறுவன் தான், ஆனா சாதாரண சிறுவன் இல்லை அப்படின்னாரு. நீ யாருப்பா தம்பி? இங்க இருந்து போ, நான் சூரியனை முழுங்க வேண்டும். இந்த மாம்பழம் எனக்கு தான், நான் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன், நான் தான் இதை சாப்பிடுவேன் அப்படின்னாரு. இது மாம்பழம் இல்லைப்பா, இது சூரியன் அப்படின்னாரு. இதை சாப்பிடவே உன்னால் முடியாது அப்படின்னு. அதெல்லாம் முடியாது, நான் சாப்பிடுவேன்ட்டு உடனே அந்த பாம்பா அந்த சிறுவன் மேல ஆயத்தை தூக்கி எரிஞ்சுது. உடனே நம்ம அனுமான் அவர் வாழை வச்சு அதை பிடிச்சா அந்த பாம்பு மேலேயே தூக்கி அடிச்சாரு. உடனே
அந்த பாம்புக்கும் இவருக்கும் திரும்ப திரும்ப அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனா யாரும் ரெண்டு ஹனுமான் தான் ஜெயிச்சு இருந்தாரு. இத போய் இந்திர பகவான் கிட்ட போய் சொன்னாரு, இந்திர பகவானே சூரியனை என்னால முழுங்க முடியல, யாரோ ஒரு வானர படை சிறுவன் வந்து எங்களெல்லாம் அடிச்சு இருக்கிறா அப்படின்னு. என்னது எனக்கா என்கிட்ட நான் சோகமா இருக்கிறேன், நீங்க சிரிப்பு ஏத்துறீங்களா? எந்த வானரப்படை சிறுவன் இது வரைக்கும் வரப்போகிறான் அப்படின்னு உடனே, இல்லை இந்திர பகவானே நான் நிஜமாதான் சொல்லுகிறேன் அப்படின்னாரு. ஓ அப்படியா, சரி ஆகட்டும், நான் வருகிறேன் அப்படின்ன உடனே அவரு வந்து பார்த்தா நிஜமாலே ஹனுமான் அப்படியே ஒரு வானரப்படை சிறுவன் அங்க நிக்கிறத பார்த்துட்டு, யார் இந்த வானரப்படை சிறுவன் அப்படின்னு கேட்டாரு. உடனே இந்திர பகவானுக்கும் ஹனுமானுக்கும் யுத்தமாய் நடந்துச்சு. அப்பயும் ஹனுமான் கடைசியா இந்திர பகவான் அவரோட மொத்த சக்தியையும் வச்சு மின்னலை உருவாக்கி அடிச்சாரு. அதுல ஹனுமான் சூரியனை முழுங்கிக்கிட்டே இருக்கும்போது அடிச்ச உடனே அப்படியே கீழே தாயே அப்படின்னு விழுந்தாரு. அங்க இருந்து தாயேன்னு விழுந்தாருல, கீழே டொமான்னு காடு மலை எல்லாம் தாண்டி ஒரு குகைக்குள்ள வந்து விழுந்தாரு. உடனே இந்த குகைக்குள்ள இந்திர பகவான வந்துடுவாரு, சூரிய பகவான் வருவாரு, சிவன் வருவாரு, பிரம்மதேவர் வருவாரு, விஷ்ணு பெருமான் வருவாரு. இவங்க எல்லாரும் வந்துட்டு சூரிய பிரம்மான் வருவாரு. இவங்க எல்லாம் வந்துட்டு உடனே சிவன் சொல்லுவார், யார் இந்த நிலைமைக்கு ஆக்குனது என் பிள்ளையை அப்படின்னாரு. உடனே இந்திர பகவான் சொல்லுவாரு, என்னது உங்க பிள்ளைய சிவபெருமான்? எனக்கு தெரியாது, நாங்கள் உங்க பிள்ளை என்றால் நாங்கள் கொன்றுக்க மாட்டோம். என்ன தைரியம் இந்திர பகவான், நான் உன்னை நல்லவன் என்று உனக்கு என் பிள்ளையோட உனக்கு கொள்ற அளவுக்கு உனக்கு திமிரா? நான் அந்த ஆயுதத்தை உன்னை அழிக்கிறதுக்கு கொடுத்தேன், நல்லவங்களை அழிக்கிறதுக்கு கொடுக்கவில்லை, அரக்கர்களை தான் அழிக்க கொடுத்தேன். அதை எப்படி நீ பயன்படுத்தலாம், அதுவும் தவறாக ஒரு சின்ன சிறுவன் மேலே போய் பயன்படுத்தி இருக்கிறேன், அது ரொம்ப ரொம்ப தவறு. ஐயா மீதி கதை அப்புறமா சொல்லுறாங்க, அடுத்த வாரம் சொல்லுங்க. வாழ்க வளமுடன். நன்றி. தொடரும். சிறப்புப்பா, சந்தோஷம். அதாவது ஒரு ஒரு வார்த்தை கூட பிசிறாமல் இந்த இளமை பருவத்தில் ஒரு 3ஆம் வகுப்பு படிக்கும் பிரவீன்குமார் வந்து எப்படி ஒரு கதையை வந்து நமக்கு சிறப்பா சொல்லியிருக்காங்க அப்படிங்கறது நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த குழந்தை தனத்தோட நம்மள வந்து ஈர்க்கிறது வந்து ஒரு சிறப்பான ஒரு விஷயம். அது மாதிரி வந்து இன்னைக்கு வந்து அந்த ஆஞ்சநேயர் கதையை வந்து, ஏன்னா வந்து நமக்கு டைம் வந்து ஒரு 5 நிமிஷம் அப்படிங்கிறதுனால அவரே வந்து ஆஞ்சநேயர் கதையை வந்து தொடரும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு. அடுத்த வாரமும் அத தொடர்ச்சியை வந்து நமக்கு சிறப்பா சொல்லுவார். சிறப்பு, சந்தோஷம் பிரவீன்குமார். உன்னுடைய இந்த அற்புதமான இந்த நிகழ்வு வந்து இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து உண்மையிலுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னை போன்ற குழந்தைகள் வந்து இந்த காலச்சக்கரத்துல வந்து சிறப்பிக்க வேண்டும், மேம்பட வேண்டும். அனைவருக்கும் ஒரு ஆர்வத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்க வேண்டும். மற்ற குழந்தைகளுக்கும் இது போன்ற ஆர்வங்கள் வர வேண்டும் என்று உன்னை போல் வாழ்த்தி இந்த நிகழ்வை சிறப்பித்துக் கொடுத்த பிரவீன்குமார் அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிப்பா. வாழ்க வளமுடன். நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். ஒரு துடுக்கான பிரவீன்குமார்னு சொல்லலாம். ஏன்னா தன்னுடைய காலச்சக்கரம் நிகழ்வுல வந்து தன்னுடைய நிகழ்வு நடைபெற வேண்டும் என்ற ஒரு ஆர்வம் வந்து சிறப்பா இருக்குது. அதை வந்து நல்ல ஒவ்வொரு வாரமும் செஞ்சுக்கிட்டு வரார். வாழ்த்துக்கள், சந்தோஷம். நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஒரு பாடல். ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பு தனிப்பாடல்கள் வந்து ஒவ்வொரு குழந்தைகள் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதே போன்று இந்த வாரம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா போஜராஜா அவர்கள் வந்து இன்னைக்கு சிறப்பு தனிப்பாடலை கொடுக்க காத்துட்டு இருக்கார். ஒரு சிறப்பானது ஒரு பாடல் இன்றைய நிகழ்வில் அனைவருக்கும் நெஞ்சை தொடும் பாடலாக அமைய இன்றைய நிகழ்வில் சிறப்பானதொரு பாடலை பாட போஜராஜா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் போஜராஜா. நான் இன்று பாட்டு பாடப் போகிறேன்.
என்று குமார் ஐயா எல்லாரும் பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடம் தான் பள்ளிக்கூடம் தான் அட்டத்தை திட்டு புட்டா அதுக்கு ஒரு பாவம் இல்ல பழகின பாஷையில படிப்பது பாவம் இல்ல என்னவோ நாகம் என்னென்னவோ தாரும் தலையாட்டும் புரியாத கூட்டம் எல்லாமே சங்கீதம் தான் எல்லாமே சங்கீதம் தான் சத்தத்தில் பிறந்த சங்கதிதான் சச்சம் என்பதும் தெய்வதம் என்பதும் பஞ்ச பரம்பரை கப்புறலாம் பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏழறியேன் எழுத்தறியேன் எழுத்துவகனான் அறியேன் கவலை ஏதுமில்ல ரசிக்கும் மேட்டுக்குடி சேரிக்கும் சேர வேணும் அதுக்கும் பாட்டுப்படி என்னைய பாரு இத்தனை பேரு தங்கமே நீ
பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகனாரறியேன் எட்டுல எழுதவில்லை எழுதி வச்சு பழக்கம் இல்ல இலக்கணம் படிக்க விட தலக்கணம் எனக்கு இல்ல பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் தான் அறியேன் ஏடறியேன் எழுத்தறியேன் எழுத்து வகனார் அறியேன் மபதம பாடறியேன் படிப்பறியேன் சா டி கமா பதம பாடறியேன் படிப்பறியேன் பதனி சனிதமாக சரி பாடறியேன் படிப்பறியேன் சரிக சரி கமாக சபதமா மம பதம பதனி தம பதனி பதனி சரித சரிதம பதனி சரித பதனி தம பதம் கம பதம் அகமக முரளிர நீ மனசுன தயராது மறி மறி நின்னே முரளிர நீ மனசுன தயராது மறி மறி நின்னே மறி மறி நின்னே. நன்றி. நன்றி. சிறப்பு. அவர்களுக்கு வாழ்த்துக்கள். ஒரு தொழில்நுட்ப காரணமாக பாட முடியாத, அதாவது இடையில் ஒரு தடங்கள். இன்னைக்கு வந்து ஒரு இசையோடு பாடணுங்கிற ஒரு முயற்சியில இருந்தாரு. அது சரியான முறையில இல்லாததுனால ஒரு தடங்கள். பாடறியேன் படிப்பறியேன் பள்ளிக்கூடம் போகலன்னு சொல்லிட்டு கரெக்டா பாடலை வந்து சிறப்பா பாடி எல்லாருக்கும் ஒரு ஆர்வத்தை தூண்டியிருக்கிறார். வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் அற்புதமான ஒரு சிறப்பான ஒரு பாடலை பாடி அனைவருக்கும் ஒரு சிறப்பு நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்த போஜராஜா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. நன்றிங்கப்பா. வாழ்த்துக்கள். நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு தொடர்ந்து குழந்தைகளுக்கு பயிற்சிகளையும் ஆசனங்களையும் சிறப்பாக அளித்து வரும் நல்ல சிவம் தனலட்சுமி அம்மையார் தனது குழந்தைகளுடன் சிறப்பான நிகழ்ச்சி ஏற்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பான பயிற்சிகள் அளிக்கும் நல்ல சிவம் ஐயா அவர்கள் இன்றும் குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை அளிக்க அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம முதல்ல அப்துல் கலாம் போட்டு சொல்லிடுவோம். ஐ எம் த பெஸ்ட். நான் சிறந்தவன். ஐ கேன் டூ இட். என்னால் முடியும். God is always with me. கடவுள் எப்பொழுதும் நம்முடன் இருக்கிறார். I am a winner. நான் ஒரு வெற்றியாளர். Today is my day. இன்று என்னுடைய நாள். ரெண்டு கை தேய்ச்சி கண்கள் மேல வச்சுக்கிறோம். மிக சிறப்பு. அற்புதமாக நமக்கு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளுக்கு நன்றி, வாழ்த்துக்கள். என்ன எல்லாரும் உற்சாகமா இருக்கீங்களா? இனி எல்லாருக்கும் ஸ்கூல் தொடங்க போகுது. அதனால அதுக்குண்டான தயாரிப்பு இருப்பீங்க. ட்ரெஸ் எடுக்கிறதுல இருந்து எல்லா பொருட்களையும் சேகரிச்சு பென்சிலு பேனா எல்லாம் எடுத்து தயாரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி யோகா மொழி மேலையும் நீங்க தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. ஆசனங்களை நிறைய கத்துக்கிட்டு போய் இனி அடுத்தது மாசத்துல இருந்து யோகா போட்டிகள்லாம் நடக்கும். அதை எல்லாம் கலந்துக்கிட்டு நீங்க சிறப்பாக உங்களை பங்களிப்பை செய்யணும். போன வாரம் முழுவதும் எல்லாம் யோகா செஞ்சீங்களா? டெய்லி செய்யறீங்களாப்பா குழந்தைங்களா? யோகா பயிற்சி செய்யறீங்களா? வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள்.
மிக சிறப்பு. பயிற்சிகள் செய்யலாமா? கால் நேரா நீட்டிக்கோங்க. கால் நல்லா இறக்கப்படுத்திக்கணும். கால் லெஃப்ட் ரைட் நல்லா ஆட்டுங்க. சிறப்பு. கால் விரல்களை நல்லா மடக்குங்க. விரல்களை நல்லா மேல மேல உயர்த்துங்க. விரல்களை நல்லா மடக்குங்க. அப் டவுன் அப் டவுன் அப் டவுன். இந்த ஆத்திரீச்சை கால் விரல்களே தெரியலையே. வெரி குட். அடுத்து கால் பாதம் நல்லா வட்டமா சுத்துங்க. 1 2 3 4 5. ஆப்போசிட்டா சுத்துங்க. 1 2 3 4 5. அடுத்து முழங்கால் நல்லா மடக்கி தாடையை டச் பண்ணுங்க. லெஃப்ட் லெக் 2 ரைட் லெக் 3 லெஃப்ட் லெக் 4 4. நல்லா மூச்சு விடுங்க. ஓகே. தம்பி அழகாக அனுமான் பத்தி சூரியனை பத்தி கதை சொன்னாங்க இல்லையா? அதனால சூரியன் வந்ததுனால கதையில சூரிய வணக்கம் செய்யும். சரியா? எழுதுங்க எல்லாரும். சூரிய வணக்கம் செய்யலாமா? சூரியனை விழுங்கலாமா? சூரிய வணக்கம் செய்யலாம் இல்லையா? வெரி குட். சூரிய வணக்கம் முதல் நிலை. 1 2. கையை மேல வைத்திட்டு மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பெண்டிங் பின்னாடி வளையணும். ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க. மூச்சை விட்டுட்டு மீண்டும் நல்லா மூச்சுடுங்க. மெதுவா மூச்சு விட்டுக்கிட்டே கால் விரல டச் பண்ணணும். கால் விரல பிடிச்சிட்டீங்களா? பின்னாடி கணுக்கால பிடிச்சு முடிஞ்ச அளவுக்கு தலையை க்ளோஸா கொண்டு வாங்க. ரைட் லெக் வந்து பின்னாடி கொண்டு போகும். நல்லா மேல பாருங்க. அடுத்தது 5. தாடை கீழே டச் பண்ணி கால் முழங்கால் இடுப்பு நல்லா கீழே டச் பண்ணி அப்படியே முன்னாடி வரும். தாடை கீழே டச் பண்ணணும். சார் அப்படியே தலை மேல உயர்த்தி பார்க்கிறோம். 8. அப்படியே சசங்காசனம் நல்லா உட்கார்ந்து மலை மேல இருக்கிறோம். மலையாசனம். 9. ரைட் லெக் எடுத்து முன்னாடி வச்சுக்கணும். 2 கைக்கு நடுவுல கால் இருக்கணும். தலையை மேல உயர்த்தி பார்க்கணும். இடுப்பு வந்து நல்லா மேல இருக்கிற இடுப்பு வந்து நல்லா கீழே இறக்கும். கீழே இறக்கி மேல பார்க்கணும். 10. 2 காலையும் நல்லா டச் பண்ணுங்க. பிடிச்சு நல்லா டச் பண்ணுங்க தலையை. 11. அப்படியே மூச்சு மேல வாங்க. நேரா வந்துட்டு மூச்சு விட்டுட்டு நல்லா மூச்சு விடுங்க. இப்ப மூச்சு விட்டுக்கிட்டே பேக் பண்ணுங்க. 11.
ஸ்ட்ரெயிட்டா வந்துருங்க 12 வணக்கம். சூப்பர், ரொம்ப அழகா செஞ்சீங்க. இப்ப சூரிய வணக்கம் நான் டக்கு டக்குன்னு ஒவ்வொரு செகண்டா சொல்லுவேன், நீங்களே செய்யணும். சரியா? சூரிய வணக்கம் 1 செய்யுங்க, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 மிக சிறப்பு, வெரி குட். ரொம்ப இன்பமா இருக்கு நீங்க செய்யறத பார்க்கும்போது. இன்பம் இன்பம் பேரின்பம், இன்பம் இன்பம் பேரின்பம். சைலண்ட் கிளாப் பண்ணுங்க. கிளாப் சவுண்ட் தான் எல்லாத்துக்கும் கேட்காது இல்லையா? போயிட்டு மிக சிறப்பாக செஞ்சீங்க. அடுத்து நின்ற பாதாசம். நின்ற பாதாசம் செய்யலாமா? ரைட் லெக் எடுத்து மேல வைங்க, அப்படியே மேல உனக்கு வைங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய், தாளமாக்கு செய்யலாமா? One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய், நல்லா மூச்சு தொடங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு தொடங்க. அப்படியே அமர்ந்த நிலைக்கு வந்துடலாம். ஓகே, பட்டர்ஃப்ளை ஆசனம். நான் சொல்றதுக்கு முன்னாடியே தம்பி செஞ்சிட்டு இருக்காரு. வெரி குட். பிரவீன் குமார் குரூப்ல இருக்கிற தம்பி அழகா செய்யற பட்டர்ஃப்ளை ஆசனம், மிக சிறப்பு. பட்டாம்பூச்சி என்ன வேகமா பறக்க மாட்டிருக்குது. வெரி குட், ஃபாஸ்டா பறந்து நல்லா வேகமா செஞ்சுட்டீங்கன்னா அப்படியே பறந்து போயிடும் பட்டாம்பூச்சி மாதிரியே. வெரி குட். அப்படியே மூச்சிலுங்க, மெதுவா கீழே போய் டச் பண்ணுங்க. ஆமையா மாறிடலாம். பட்டாம்பூச்சி எல்லாம் இப்ப ஆமையா மாறுது. சரியா? 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓய்வு, சிறப்பு. கால நேரம் நீட்டுங்க. அடுத்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க கீழே. சக்கராசனம். பண்ணுங்க. 2 ரெண்டு காலையும் மடக்கி பிடிச்சிருங்க. 3 இடுப்பு நல்லா தூக்குங்க மேல. 4 பின்னாடி கை வைங்க. 5 மேல தூக்குங்க. Up. 1 2 3 4 5 6 7 8 9 10. மெதுவா கீழே இறக்கி ஷோல்டரை டச் பண்ணோம்.
மெதுவா இடுப்பு கீழே இறக்கிடணும். கவனமா மெதுவா கீழே இருக்கும்போது மெதுவா கவனமா இருக்கும். ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. பவன முக்தாசனம். காலை மடக்கி வச்சு பண்ணுங்க. ஓய்வு. ஸ்ட்ரெயிட்டா படுத்து மூச்சு விடுங்க. மூச்சு எடுத்துக்கிறோம். ஒரு 3 டைம்ஸ் நல்லா மூச்சு எடுத்துக்கிறோம். ஆழ்ந்த மூச்சு. அடுத்தது சர்வாங்காசனம். 2 கால் சேர்த்து வச்சுக்கிறோம். கைகள் 2 உடம்போட ஒட்டி வச்சுக்கிறோம். மெதுவா கால் 2 மேல தூக்குறோம். முடிஞ்ச அளவுக்கு நல்லா ஸ்ட்ரைட்டா தூக்கணும். முழங்கை சைட்ல போகாம உடம்போட ஒட்டி வச்சு கை நல்லா அழுத்தி இடுப்பு மேல தூக்கணும். சூப்பர். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவா கால்கள் மடக்கி கீழே இருக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. எந்திரிச்சு உட்கார்ந்து மூச்சு விட வேண்டியது இல்லம்மா, அப்படியே படுத்துக்கோங்க. அப்பதான் உடம்பு நல்லா ரிலாக்ஸ் ஆகும். மச்சாசனம். ஷோல்டர் பக்கத்துல கால் 2 சேர்த்து வச்சுக்கோங்க. ஷோல்டர் பக்கத்துல கை வச்சு உச்சந்தலை கீழே படுற மாதிரி வைக்கணும். வயிற்றுக்கு மேல வணக்கம் வைக்கணும். 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். மெதுவா கை ஊனி தலையை எடுத்துட்டு அதுக்கப்புறம் நேரம் அப்படியே படுத்துக்கணும். நல்லா மூச்சு விடுங்க. ஓய்வு. அடுத்தது இப்போ திருமூலர் அகத்தியும் பூர்ண வில்லாசனம் செய்வாங்க. கவனிங்க. குப்புறப்படுங்க எல்லாரும். முதலை ஆசனம். பூர்ண விலாசனம். கால் 2 சேர்த்து வச்சுக்கலாம். 1 கை 2 நீட்டுங்க. 2 2 காலையும் மடக்கி பிடிச்சுங்க. 3 மேல தூக்கு. 1 2 3 4 5 6 7 8 9 10. ரிலாக்ஸ். நல்லா மூச்சு விட்டுடுங்க. ஓகே. எல்லாரும் கவனமா பாத்தீங்களா? ஸ்ட்ரெயிட்டா படுத்துருங்க. அப்படியே நல்லா மூச்சு விட்டுட்டு காலை மடக்கி பிடிங்க. கட்டு விரல பிடிக்கணும். அதாவது நம்முடைய கை இந்த இப்படி வைக்கிறோம் இல்லையா, ஒரு ஸ்டில்லு காமிக்கிறோம், இப்படி வச்சு அழகா அப்படி பண்றீங்களா, அந்த மாதிரி இந்த கட்டை விரலுக்கு ஆள்காட்டி விரலுக்கும் இடையில கால் கட்டை விரல பிடிக்கணும். இப்படி பிடிச்சிடணும். சரிங்களா? இப்படி கேட்ச் பண்ணணும். காலை நல்லா அப்படி பிடிச்சு அப்படியே மேல தூக்குனீங்கன்னா கரெக்டா இருக்கும். காலை பிடிச்சிருங்க. அப்படியே மேல தூக்குங்க. முயற்சி பண்ணுங்க. 1
2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. இழு ட்ரை பண்ணி இழுப்பா வந்துரு. காதுகிட்ட கொண்டு வாங்க கையா. வெரி குட். நல்லா கரெக்டா பிடிச்சிருக்கீங்க. இதே மாதிரி இந்த 7 நாள் ட்ரை பண்ணீங்கன்னா அடுத்த வாரம் சிறப்பா செஞ்சிடலாம். ஆத்திரேச்சை ட்ரை பண்ணு. ஓகே, வாழ்த்துக்கள். சிறப்பு. ஓய்வு. முட்டி போட்டு கோருங்க. அப்படியே முயலாசனம் செய்யுங்க. One, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. ஓய்வு. நல்லா மூச்சு விடுங்க. நல்லா ஆழ்ந்து மூச்சு விடுறோம். ஆதி முத்திரை வச்சு மூச்சு பயிற்சி ஒரு 10 கவுண்டிங். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ஓய்வு. மிக சிறப்பு. எப்ப வேணாலும் யாரு வேணாலும் நல்லா ஆசனம் கத்துக்க முடியும். நம்மளால கத்துக்க முடியாதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க புதுசா ஒரு பயிற்சி செய்யறதுக்கு அவங்களாலதான் முடியும், நான் செய்ய முடியாதுன்னு நினைக்க வேண்டியது. அதுக்கு அந்த அப்துல் கலாம் ஐயா சொன்னது எப்பவுமே நான் சிறந்தவன் அப்படிங்கிறத உணர்ந்துகிட்டீங்கன்னா எல்லா ஆசனமும் தானே வரும். சரியா? இப்ப பாத்தீங்கன்னா இப்போ 55 வயதுல ஒரு ஐயா வந்து மிக சிறப்பாக சக்கராசனம் கத்துக்கிட்டாங்க. ஐயா சித்தானந்தம் ஐயா வந்து இப்ப நம்ம செஞ்சு காமிப்பாங்க பாருங்க. சக்கராசனம் மிக அழகா 5 வளையலையும் 50 வளையாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா அவர் வளைச்சு காமிச்சிருக்காரு. ஐயா அப்படியே சக்கராசனம் செஞ்சு காமிங்க. பேரை சொல்லிட்டு செய்யுங்க. அப்பதான் நீங்க இதுல வருவீங்க. மியூட் எடுக்க. நீங்களும் செய்யுங்க. செய்யற கை தூக்கினாரு. செய்யுங்கப்பா. வெரி குட். வெரி குட். சிறப்பு. நன்றி ஐயா, மிக சிறப்பு. எல்லாருமே மாணவர்கள் எல்லாருமே நல்லா சிறப்பா செய்றீங்க. வாழ்த்துக்கள். இதே போல நம்ம ஒவ்வொரு நாளும் ட்ரை பண்ணி செய்யணும். சரிங்களா? நீங்களே ஒரு ஆசனம் கத்துக்கிட்டு வந்து அடுத்த வாரம் ஸ்கிரீன்ல வந்து இந்த ஆசன பேரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேரை சொல்லிட்டு நீங்க செய்யலாம். நெக்ஸ்ட் வீக். ஓகே, தயாரா? ஓகேவா? அடுத்த வாரம் செய்யுங்க. You can. உங்களால முடியுமா? I can சொல்லுங்க. என்னால முடியும். சிறப்பு. வெரி குட். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம் நிறைய பயிற்சிகளோட. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிய ரோட்டரி சங்கங்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு சிறப்பா இதை வழங்குறதுனாலதான் நம்ம எல்லாரும் சந்திக்க முடியும் இல்லைங்களா? அந்த சந்திப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய உடம்பாளன் ஐயா அவர்களுக்கும் அவர்களோடு இணைந்திருக்கக்கூடிய அனைத்து சங்கங்களுக்கும் நாம் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்வோம். நன்றி ஐயா.
நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இன்றைய நிகழ்வுல வந்து சிறப்பா நமக்கு குடும்பத்தினருடன் இணைந்து இந்த நிகழ்ச்சி ஐயா கொடுத்திருக்காங்க. அதான் பெரிய விஷயம். அதாவது நல்ல சிவமையா, தனலட்சுமி அம்மையார், திருமூலர், அகத்தியன் எல்லாருமே இணைந்து இந்த நிகழ்ச்சியை வந்து நமக்கு கொடுக்கிறது ஒரு பெரிய காலச்சக்கரத்துக்கு ஒரு பெருமை சேர்க்குது. வாழ்த்துக்கள். இந்த நிகழ்வுல வந்து எந்த அளவுக்கு ஈடுபாடு இருந்தா தங்களது குடும்பத்தை இணைத்து இந்த நிகழ்வுல வந்து ஒவ்வொரு பயிற்சியும் நமக்கு கொடுத்து குழந்தைகளும் பயன்பெற வேண்டும், காலச்சக்கர அன்பர்களும் சிறப்படைய வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தும். ஒவ்வொரு நாளும் நமக்கு கொடுத்து கொண்டே இருந்தாலும் இந்த குழந்தைகளுக்கு உண்டான நிகழ்வை ஒரு தனி சிறப்புடன் நமக்கு வழங்கி வரும் நல்ல ஐயா குடும்பத்தினர் அனைவருக்கும் இந்த நேரத்திலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. சிறப்பு, வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள்லாம் இன்னைக்கு சிறப்பா ஒவ்வொன்றத்தையும் நமக்கு சிறப்பிச்சிட்டு இருக்காங்க. அந்த வகையிலே வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நமக்கு வாரம் சிறப்பானது ஒரு அதாவது காலச்சக்கரம் குழுல வந்து பாத்தீங்கன்னா காலச்சக்கரம் குழுன்னு கிடையாது. ஒரு பொதுவான ஒரு குழந்தைகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே ஒரு தனித்திறமை அப்படின்னா ஒரு ஒரு சார்ந்து போவாங்க. ஒரு ஒரு பாடல் பாடுவாங்க. அப்படி இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு பயிற்சி கத்துக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இன்னைக்கு குழந்தைகள்லாம் இருப்பாங்க. பெற்றோர்களும் அதை நோக்கி தான் இருக்கும். அப்படிதான் வச்சுங்களேன். ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்த காலகட்டத்துல வந்து தன்னுடைய குழந்தைகளை பல கலை வல்லுநர்களாக மாற்றி தங்களது திறமைகளை அனைத்து விதத்திலும் குழந்தைகளுக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் சிறப்பாக இயக்கி வருகிறார்கள். அந்த செங்கல்பட்டுவை சேர்ந்த தீனதயாளன், ஹேமலதா குடும்பத்தினர் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு நிகழ்ச்சி இந்த காலச்சக்கரத்துக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுக்கு பெரிய நன்றியை சொல்லணும். ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து தன்னுடைய குழந்தைகளை அனைத்து விதமான கலைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய சகலகலா வல்லவிகளாக இன்னைக்கு மேம்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் நமக்கு அவங்களை இந்த நிகழ்ச்சியில கலந்து கொள்ள செய்து ஒவ்வொரு பயிற்சிகளையும் நமக்கு கற்றுக்கொண்ட பயிற்சிகளை இன்னைக்கு சிறப்பா நம்ம காலச்சக்கரத்துக்கு அதுவும் பாத்தீங்கன்னா முழு ஈடுபாடோடு சிறப்பா நமக்கு கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வீணை வாசித்தல், மிருதங்கம், வீணை இரண்டையும் கலந்து இருவரும் நமக்கு பயிற்சி கொடுக்க போறாங்க. அங்க பாருங்க அவங்களோட நீங்க ஸ்டூடியோ செட்டிங் இருக்கும்ல, ஒரு படத்துக்கு ஒரு எப்படி நம்ம டைரக்ட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அவங்க நமக்கு இந்த காலச்சக்கரத்துக்காக பெரிய ஒரு விஷயம். இது வந்து மனப்பூர்வமாக இந்த காலச்சக்கரத்தை வந்து அந்த பிரபஞ்சம் நமக்கு கொடுக்குதுங்கிறதுக்கு இதுவும் ஒரு சான்று. காலச்சக்கரத்தை வந்து ஏதோ ஒரு எடுத்துக்காட்டுக்காக நிகழ்த்தாமல் ஒரு நிகழ்வை வந்து எந்த அளவுக்கு மதிக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு ஒரு மதித்து இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து இன்னைக்கு கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ரெடியா இருக்காங்க 2 பேருமே. அந்த வீணை சரஸ்வதியின் அந்த படத்தோடு நமக்கு அந்த வீணையை எப்படி அந்த கடவுளுக்கு அந்த நிகழ்ச்சியை சமர்ப்பணம் செய்ய வேண்டுமோ அந்த நோக்கத்தில் தன்னுடைய தான் கற்ற கலைகளை இன்னைக்கு வந்து அந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னா அந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் அந்த செட்டிங்கோடு நமக்கு வந்து இன்னைக்கு வந்து இந்த நிகழ்ச்சியை கொடுக்க காத்துக்கிட்டு இருக்கார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் அவர்களது பெற்றோர்களுக்கும் நாம் காலச்சக்கரம் நிகழ்வின் சார்பாக முதற்கண் ஃபர்ஸ்ட் நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். ஏன்னா இந்த ஈடுபாடு என்பது வந்து எல்லாருக்குமே கிடைக்காது. அந்த ஈடுபாட்டோடு இந்த நிகழ்ச்சியை கொடுப்பது அவர்களுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய நிகழ்வு. சந்தோஷம், வாழ்த்துக்கள். இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமாக அந்த வீணையையும் மிருதங்கத்தையும் இணைந்து வாசிக்க ஏன்னா 2 பேருமே 2த்தையும் வாசிக்க போறோங்கிறதுனால இரண்டையும் கலந்து இருவரும் வாசிக்க சம்ரிதி சாமுதித்தா அவர்களை இந்த நிகழ்வில் சிறப்பிக்க வேண்டுமாய் அன்புடன் அழைக்கின்றோம். அன்மியூட் பண்ணீங்கம்மா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சம்ருதி. இங்கு நடைபெறும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் வீணை வாசிக்கின்றேன். அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதி. நான் இந்த நடக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் மிருதங்கம் வாசிக்கின்றேன். அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஹரிவராசன்.
நன்றிங்கம்மா. அதே போன்று வீணையை இருவர் கலந்து மாற்றி வாசிக்க, அதே மாரி மிருதங்கத்தையும் மாற்றி வாசிக்க தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வாழ்த்துக்கள். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சாமுதிதா. இந்த நடக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் வீணை வாசிக்கின்றேன். அனைவரும் பங்கேற்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வாழ்க வளமுடன். அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் சம்ருதி. இன்று நடக்கும் காலச்சக்கர நிகழ்ச்சியில் நான் மிருதங்கம் வாசிக்கின்றேன். அனைவரும் கண்டுகளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். லிங்காஷ்டம் வாசிக்க போகிறேன். நன்றிங்கம்மா. சம்பிரதி, சாமுதிதா இருவருக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள். உங்களுடைய ஒவ்வொரு பயிற்சியும் ஒவ்வொரு சிறப்பும் காலச்சக்கரத்துக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. ஏன்னா நிகழ்வு வந்து சிறப்பா கொடுத்துட்டு இருக்கீங்க. இன்றைய வீணை, மிருதங்கம் இருவரும் இரண்டையும் கலந்து நமக்கு சிறப்பா கொடுத்தது வந்து ரொம்ப சந்தோஷம். அதுவும் அந்த அந்த சூழலோட ஒரு வீணை வாசிக்கிறது வந்து அந்த சரஸ்வதியோட அந்த சூழலோட இருந்து நமக்கு அந்த சிறப்பை கொடுத்த விதங்கள் வந்து உண்மையே வந்து மெய்சிலிர்க்க வைக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு நிகழ்வு என்பதை வந்து அதை சார்ந்து பொருந்தி நம்ம செய்யணுங்கிறத நினைக்கக்குள்ள அந்த ஆர்வம் முழுமையாக இருக்க வேண்டும். அந்த நிகழ்வு முழுமையாக அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்துல வந்து உங்களுடைய இந்த பங்களிப்பு வந்து
சிறப்பா இருந்துட்டு இருக்குதுங்கம்மா. இந்த நேரத்திலே வீணை, மிருதங்கம் இரண்டையும் வாசித்து 2 கலந்து இரண்டையும் எங்களுக்கு கொடுத்த இருவருக்கும் சம்ருதி, சாமுதிதா இருவருக்கும் இந்த காலைச்சக்கரம் நிகழ்வின் அனைவரின் சார்பாக மற்றும் உங்களது பெற்றோர்களுக்கும் முதற்கண் உங்களுக்கு பெற்றோர்களுக்கு வந்து இந்த நேரத்துல நாங்க நன்றியை சொல்லிக்கணும். ஏன்னா இருவருக்கும் கலந்த தங்களது பெற்றோர்களுக்கும் இந்த நேரத்திலே காலைச்சக்கரம் அன்பர்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்கம்மா. ஏன்னா இப்ப வந்து நினைக்கக்குள்ள இன்னும் என்ன கலைகள் வச்சிருக்கீங்க அப்படிங்கிறது தான் எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியா இருக்கு. ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு கலைகளை வந்து நீங்க வந்து அறிமுகப்படுத்தக்குள்ள, இன்னும் எத்தனை கலை ஆயக்கலைகள் 64 அப்படின்னு சொல்லக்குள்ள, அது வந்து எல்லாத்தையும் நீங்க வந்து கத்து வச்சிருப்பீங்களா? அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு எங்கள்ட்ட இருக்குது. கண்டிப்பாக உங்களுடைய வருங்காலங்களில வந்து காலச்சக்கரத்துல வந்து உங்களுடைய எல்லா கலைகளும் பயின்ற கலைகளையும் நீங்க கொடுத்து சிறப்பிக்க வேண்டும் என்று அனைவரையும் இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, நன்றி, வாழ்த்துக்கள், சந்தோஷம். இன்றைய குழந்தைகள் நிகழ்வு நன்றி, நன்றிங்கம்மா. இன்றைய குழந்தைகள் நிகழ்வு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வு. எல்லாருக்குமே வந்து நேரம் போனதே தெரிஞ்சிருக்காது. ஏன்னா நம்ம ஆத்திரியச்சுவல் ஆரம்பிக்கப்பட்ட அந்த திருக்குறள் ஆரம்பிக்கப்பட்டது சுட்டி செல்வன் பிரவீன்குமாரோடைய அந்த கதைகள்ல இருந்து சிறப்பான ஒரு பாடலை கொடுத்த போஜராஜாவாக இருக்கட்டும், இன்று நமக்கு அந்த பயிற்சிகளை சிறப்பாக பயிற்சி முறைகளையும் நமக்கு இன்று சிறப்பாக கொடுத்த அகத்தியன் திருமூலராக இருக்கட்டும், அதே போன்று கடைசியாக நமக்கு அந்த வீணை மிருதங்கம் வாசித்து கொடுத்த சம்ருதி சாமுதிதாவாக இருக்கட்டும், ஒவ்வொருவரும் இன்று நமக்கு கொடுத்த அந்த ஈடுபாடு என்பது வந்து ஒவ்வொருவருக்கும் மிகுந்த உற்சாகத்தையும் மன சந்தோஷத்தையும் கொடுக்கும். ஒரு குழந்தைகள் ஏன்னா அந்த தினமும் வந்து ஒரு பயிற்சி முறைகளை வந்து நம்ம செய்யறோம் அப்படின்னாக்கா அது வந்து உடலை சார்ந்து மனதை சார்ந்து ஆரோக்கியத்துக்காக செய்யக்கூடிய பயிற்சி முறைகளை தான் நம்ம தினம் கத்துக்கிட்டு இருக்கோம். ஆனா குழந்தைகள் நிகழ்வுல வந்து இன்னைக்கு நம்ம செய்யற விஷயங்கள் வந்து எல்லாருக்கும் ஒரு மன நிம்மதி, மன சந்தோஷம். ஒவ்வொருவரும் நமக்கு அந்த கொடுக்கிற பயிற்சிகள் இருக்கிற விஷயங்கள் வந்து நம்ம எல்லாருமே வந்து ஆழ்ந்து அவர்களையும் நம்ம வந்து சிறப்பித்து ஒரு நிகழ்ச்சியில வந்து கலந்துக்கிறாங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு சிறப்பை ஏற்படுத்துது. அந்த அளவுக்கு குழந்தைகள் வந்து தன்னுடைய முழு ஈடுபாட்டினால இன்னைக்கு வந்து எல்லாருமே கலந்துக்கிட்டு சிறப்பிக்கிற விதங்கள் வந்து நமக்கு காலச்சக்கரத்துக்கு ரொம்ப பெருமையை தேடி தந்து கொண்டிருக்கிறது. எனவே அனைத்து குழந்தைகளையும் இந்த நேரத்தில் வாழ்த்துவோம். அவர்கள் தொடர்ந்து இந்த காலச்சக்கரம் நிகழ்வில் தொடர்ந்து பங்களிக்க வேண்டும். அவர்களுடைய இந்த நிகழ்வுகள் வந்து காலச்சக்கரத்தை இன்னும் மேம்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு நிகழ்ச்சியிலே இன்னும் இருக்கும் குழந்தைகளும் தங்களுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளையும் இந்த காலச்சக்கரத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு இன்றைய நிகழ்வில் சிறப்பாக பங்களித்த அனைத்து குழந்தைகளுக்கும் தங்களுடைய கருத்துக்களை கூற விரும்பினால் ஹேண்ட் ரைஸ் பண்ணாக்கா நம்ம அவங்களுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்னைக்கு குழந்தைகள் வந்து நமக்கு சிறப்பா அந்த நேரத்துல வந்து நிகழ்ச்சியை கொடுத்திருக்காங்க. எனவே அந்த குழந்தைகளை வாழ்த்தி கூறுவதற்கு உங்களுடைய விருப்பப்பட்டால் நீங்க வந்து ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். அனைவருக்கும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்படும். இன்று நிகழ்வை ஏற்படுத்திய குழந்தைகளுக்கு உங்களுடைய கருத்துக்களை கூற விரும்பினாலோ அல்லது அவர்களுக்கு ஒரு வாழ்த்து விரும்பினாலோ ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். கௌரி அம்மா. வணக்கம் ஐயா. வணக்கம்மா. ரொம்ப 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 அருமையா ஒரு சிறப்பா இருந்துச்சு. எல்லா பசங்களும் பண்ணதெல்லாம் குழந்தைங்க பண்ணது. திருக்குறள் வந்து பையன் எப்பவுமே கரெக்டா அத சொல்லி முடிச்சிடுறான். ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஆரம்பத்துல. அப்புறம் அந்த குழந்தை கதை சொன்ன குழந்தை அழகா எதார்த்தமா குழந்தைங்கன்றது குழந்தை மொழியிலேயே பேசிட்டான். ரொம்ப அழகா பேசிட்டான். நான் அப்புறம் சொல்றேன் அடுத்த வாரம்னு. அது ரொம்ப கியூட்டா நல்லா இருந்துச்சு அந்த பையன் சொன்னதுக்கும் அந்த குழந்தை சொன்னது. போஜராஜா வந்து அவர் பாட்டு ஸ்பெஷலிஸ்ட். நல்லா அழகா பாட்டு பாடிட்டாரு. அப்புறம் இந்த பசங்க பண்ணது இந்த பசங்க எல்லாமே கத்து வச்சுட்டு சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. ட்ரம்ஸும் வாசிக்கிறாங்க, கீபோர்டு வாசிக்கிறாங்க, பறை இசைக்கிறாங்க, பட்டது வீணையும் வாசிக்கிறாங்க. அவங்க சொன்ன மாதிரி அவங்க பெற்றோர்கள் ரொம்ப புண்ணியம் பண்ணவங்க. ரொம்ப எல்லாத்தையும் அழகா கத்து கொடுத்துருக்காங்க. ரொம்ப பொறுமை இருந்திருக்கணும், ரொம்ப சகிப்புத்தன்மை இருந்திருக்கணும் பசங்களுக்கும் சரி பெற்றோர்களுக்கும் சரி. ரொம்ப ரொம்ப அற்புதமா இருந்தது. நம்ம நலசெய்ய பசங்க
அவர் கூட குடும்பமே வந்து நமக்காக நம்ம காலை சக்கத்துல பணி புரிஞ்சிட்டு இருக்காங்க. ரொம்ப அற்புதமா பசங்க ரொம்ப நல்லா வளைஞ்சு கிழஞ்சு நம்மளால முடியவே இல்ல அது செய்யறதுக்கு. ரொம்ப அற்புதமா செய்றாங்க. ரொம்ப நல்லா போயிட்டு இருக்குய்யா. அருமையா போயிட்டு இருக்கு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சிறப்புங்கய்யா. எல்லா குழந்தைகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மிக்க நன்றி. எங்களுக்கு ரொம்ப ஞாயிற்றுக்கிழமைனா ரொம்ப சந்தோஷம். நாங்க ரொம்ப உற்சாகமா ஆயிடுறோம். பசங்க என்ன பண்ணுவாங்க இந்த தடவ அப்படின்ற மாதிரி. ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப வாழ்த்துக்கள் ஐயா எல்லாருக்குமே. ஆனா இது ஒரு புது நிகழ்வ நம்ம ஏற்படுத்தியிருக்கோம் பாருங்களா, அது அது ரொம்ப சந்தோஷம். இது நல்லா வளர்ந்துட்டு நெறைய பசங்க நீங்க சொன்ன மாரி நெறைய பசங்க கலந்துக்கிட்டு இதுல போட்டியா இருக்கணும். நம்ம கொண்டு வரணும் ஐயா நல்லா. கொண்டு வரணும். நெறைய பேர கொண்டு வந்து நல்லா மேம்படுத்திட்டு வரணும். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றி, நன்றி கௌரி அம்மா. சிறப்பு. நீங்க சொன்ன மாரி குழந்தைகள் வந்து ஒவ்வொருத்தவங்களும் நினைக்கக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒவ்வொருத்தவங்களுடைய அணுகுமுறைகள் பார்க்கக்குள்ள நமக்கும் சிறப்பா இருக்குது. வாழ்த்துக்கள். உங்களுடைய வாழ்த்திற்கு நன்றி, நன்றி. வாழ்த்துக்கள் அம்மா. நன்றி. நன்றி. அடுத்ததா நல்ல சிவமையா. வணக்கங்க ஐயா. மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சி போயிட்டு இருக்கு. எல்லா மாணவர்களும் உற்சாகமா பங்கெடுத்து செய்யறாங்க. நம்ம பங்கெடுத்துக்கிற எல்லாருமே வந்து அவங்களுக்கு நெருங்கிய சித்தப்பா பெரியப்பா அந்த மாதிரி அல்லது நெருங்கிய நண்பர்களுடைய குழந்தைகளை கொஞ்சம் அடுத்த வாரம் இணைச்சிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். பாட்டு பாடின போஜராஜா வந்து இன்னைக்கு அழகா அந்த பாட்டு பாடினாங்க. அவருக்கு வந்து அந்த இசை பண்ணி செய்யலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறாரு. அது கிடைக்கலைங்கிறது ஒரு முக வருத்தம் தெரிஞ்சது எங்களுக்கு அவர் முகத்துல. இல்லைன்னா இன்னும் சிறப்பா அதை பாடி இருப்பாரு. நீங்க கரெக்டா செஞ்சிருக்கணும் அவருக்கு. அத சோதிச்சு கரெக்டா பண்ணியிருக்கணும். குழந்தைகளுக்கு வந்து நம்ம நைட்டு 11 மணி வரைக்கும் ரிகர்சல் எல்லாம் பார்த்து எல்லாம் ரெடியா இருந்ததுதான். என்னன்னு தெரியல. காலையில கொஞ்சம் இதாயிடுச்சு. கரெக்டா தான் இருந்துச்சு. காலைல என்னன்னு தெரியல. அதை கரெக்டா கொடுக்கறது நம்முடைய கடமை, பெற்றோருடைய கடமை. உண்மையிலுமே என்னன்னாக்கா இன்னைக்கு உண்மையிலுமே இப்ப நான் அனுபவத்திலையும் சொல்றேன். இப்ப காலைல குழந்தைகள் வந்து பங்கேற்காங்கிறது வந்து அந்த நேரம் மட்டும் கிடையாது. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இதுக்காக வந்து ரொம்ப மெனக்கெட்டு தான் அந்த நிகழ்வுல வந்து உங்க குழந்தைகளும் இப்ப இருக்கட்டும், அகத்தியனா இருக்கட்டும், நம்ம ஏன்னா இதுக்கு உண்டான பயிற்சி எடுக்கணும், அந்த முறைகளை கொண்டு வரணும். அந்த ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் அவங்க செய்யற விதத்துல வந்து அவங்க ஏற்பாடுகள் வந்து ரொம்ப சிரமப்பட்டு அதை ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்குது. அதே மாதிரி இன்னைக்கு வீணை வாசிச்சவங்களும் அது மாதிரிதான். அந்த இடத்தில் இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு அவங்க ஒரு 10 நிமிஷம் நமக்கு செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்கன்னா அவங்களுடைய முயற்சி வந்து இன்னைக்கு காலையிலே அதை செட்டிங் அவங்க ரெடி ஆகுறதுக்கு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் டைம் எடுத்துக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். எவ்வளவு அவங்க வந்து தன்னார்வத்தோட இந்த நிகழ்ச்சியை கொடுக்கணும்ன்ற முனைப்புல வர்றாங்கிறது தான் இந்த நிகழ்வு. அதே மாதிரிதான் போஜராஜாவும் நேற்று கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அதுக்குண்டான ரிகர்சல் எடுத்து எல்லாத்தையும் முடிச்சு பண்ணி வச்சிருந்து இன்னைக்கு அதை பண்ண முடியல. அது மாதிரி ஒவ்வொரு குழந்தைகளும் ரொம்ப சிரமப்பட்டு தான் நமக்கு இந்த நிகழ்வை கொடுக்குறாங்க. உண்மையிலுமே அது வாழ்த்துக்கள். அவங்களுக்கு ரொம்ப நம்ம கடமைப்பட்டிருக்கோம். நன்றிங்கய்யா. சொல்லுங்க சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க போஜராஜா வந்து அந்த சரிகமா பார்த்தா நீங்க அந்த அந்த பாட்டை மிக அற்புதமான பாட்டை செலக்ட் பண்ணியிருக்காங்க. மிக சிறப்பான பாடல். அதை உச்சரிக்கும் போது வந்து நாக்கு வந்து ஒரு பெரிய டான்ஸே ஆகும். நம்ம ஒரு ரூம்ல நாம டான்ஸ் ஆடுற மாதிரி அந்த நாக்குடைய ரூம் வந்து நம்முடைய வாய்க்குள்ள அந்த நாக்கு வந்து மிகப்பெரிய டான்ஸ் பிரபுதேவா மாதிரி ஆடுனாதான் அதை உச்சரிக்க முடியும். அப்படி செய்யும் போது நம்முடைய அறிவுத்திறன் வந்து கண்டிப்பா மேம்படும். எந்த சொற்களை சொன்னாலும் நல்ல அழகான வாய்ஸ். அதாவது பேசுறதே பார்த்தீங்கன்னா நிறைய திக்கி பேசுவாங்க. வாய்ஸ் குளறி வரும். இதெல்லாம் இல்லாம ஒரு தெளிவான குரல் வளம் வந்து எல்லாத்துக்குமே அமையும். அந்த மாதிரி உச்சரிக்கும் பொழுது ட்ரீட்மெண்டே இருக்கு. இப்போ வந்து நம்ம எடுத்தோடனே நம்ம ஆ ஊ ஈம் சொல்றோம். அந்த உயிரெழுத்துக்கள் உச்சரிக்கும் போது வந்து நரம்பு மண்டலங்கள் வந்து பலப்படுது. இப்ப எல்லா இடத்தையும் இவங்க உச்சரிக்கும் போது வந்து அந்த நரம்பு மண்டலங்கள் வந்து நல்லா பலப்பட்டு நம்ம மூளை வந்து சிறப்பாக வரும். அதாவது மூளை நரம்புகள் பாதிக்கப்பட்ட, வாதம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கூட இந்த பயிற்சியை கொடுத்தோம்னா அது சரியாகும். நாங்க கொடுத்து சரி பண்ணியிருக்கோம். நிறைய பேர்த்துக்கு வந்து மனநலம் பாதிக்கப்பட்டவங்களுக்கு
இந்த மாதிரி எழுத்துக்களை உச்சரிக்க வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அவங்கள ரெடி பண்ணிக்கணும். இது மாதிரி வந்து பாடலை பாடுறது வந்து மிக மிக சிறப்பு. நல்ல பாடலை தேர்வு பண்ணி கொடுத்துருக்கீங்க, நன்றி. அதே மாதிரி இசையமைச்ச அந்த 2 பேருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அதே மாதிரி எல்லா கலைகளையும் உச்சரிச்சு அதை எடுத்து செய்யும்போது வந்து அவங்களுடைய அந்த மூளைத்திறன் வந்து இன்னும் மேலும் அதிகரிக்கும். இப்போ யோகா செய்யறதுக்கே வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு இசை இருக்கணும், நல்ல ஒரு மனம் இருக்கணும், நறுமணம் இருக்கணும், அந்த இடம் வந்து நல்ல காற்றோட்டமான சூழலா இருக்கணும். இப்படியெல்லாம் இருந்து செய்யும்போது வந்து இன்னும் மேலும் வந்து நமக்கு நல்ல ஆற்றல் கூடி வரும். மிக சிறப்பாக இசையமைச்சாங்க. ஆத்திரேய செயல் வந்து நல்லா உற்சாகமா அவருடைய திறன் மேம்பட்டுருச்சுன்னு சொல்லலாம். இப்ப நாங்க குணபாலன் ஐயா தொகுத்து வழங்குறாரு, நான் டெய்லி ஆசனம் கொடுத்துட்டு இருக்கேன். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த தனி சிறப்பு, அந்த தைரியம், தன்னம்பிக்கையும் அவருக்கு வந்துருச்சுன்னு சொல்ல முடியும். அது வெளிப்பட்டது இல்லைங்களா ஐயா? எல்லாருமே கவனிச்சாங்க. கண்டிப்பா. அது மாதிரி பங்கேற்க களத்தில் நாம் பங்கேற்க நம்முடைய திறன் வந்து அதிகமாயிட்டே போகும். அதே மாதிரி அந்த கதையை சொன்ன தம்பி வந்து அழகா மிக சிறப்பா சொன்னாங்க. அவரு இப்ப ஆளுமை திறன் அவருக்கு வந்துருச்சு. 3ஆம் வகுப்பு படிக்கிறாரு. அவருக்கு ஒரு ஆளுமை திறன் பாத்தீங்கன்னா, அவரு இதுக்கு மேல பேசிக்கிட்டு இருந்தா நம்மளை கவனிக்க மாட்டாங்க, இதோட நம்ம முடிச்சுக்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாரு. டக்குன்னு அடுத்த வாரம் தொடரும் அப்படின்னு சொல்லிட்டாரு. அதை முடிக்கல, தொடர வச்சுட்டாரு. அது அவருடைய திறன் பாருங்க. ஒரு 3ஆம் வகுப்புடைய திறன் வந்து பங்கேற்கிறது மூலியமா எவ்வளவு திறன் அதிகரிச்சிருக்குன்னு நான் பார்த்துட்டு இருக்கிறேன். நம்ம பெரியவங்களும் இதை கவனிக்கணும். எல்லாருமே வந்து இன்னும் நம்மளை சார்ந்து இருக்கிற குழந்தைகளை நம்ம கூட்டிட்டு வந்தோம்னா தான் நம்முடைய குழந்தைகளை சிறப்பாக மாறும். இப்போ நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம குழந்தைகள் வந்து நல்ல ஒரு குடைவெல்லாம் மாத்தணும், நம்முடைய குழந்தைகளை நல்ல அறிவோட வளர்த்தணும் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா வந்து நம்ம குழந்தைகளை மட்டும் நாம தயார் பண்ணிக்கிட்டே போனோம்னா பக்கத்து வீட்டு குழந்தை வந்து விளையாட கூட்டிட்டு போயிடும். ஏன்னா அந்த குழந்தைங்க ஒரு 4 பேர் இருப்பாங்க, 4 பேர் சொல்றத நம்ம குழந்தைய கேட்கும். அதெல்லாம் முடியாதுப்பா, நான் வந்து எல்லா குழந்தைகளும் விளையாடுறாங்க, நான் விளையாட போறேன் அப்படின்ட்டு அவங்க கிளம்பிடுவாங்க. அதே மாதிரி அவங்க ஒரு கெட்ட விஷயத்த செஞ்சுட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம குழந்தை இருக்கிற சுத்திலும் ஒரு 10 குழந்தைங்க அந்த மாதிரி இருக்குன்னா நம்ம குழந்தைகளும் கண்டிப்பா அது மாதிரி மாறும். அப்ப நாம என்ன பண்ணணும், அந்த குழந்தைகளையும் நாம வந்து நம்ம என்ன பண்றோங்கிறத தெளிவுபடுத்தணும். நம்ம பண்றத குழந்தைகளை எப்படி தயார் பண்றோம் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு தயார்படுத்தி நம்ம குழந்தைகளோட நண்பர்களை இதுல ஈடுபட வைக்கணும். அப்படி ஈடுபட வைக்கும் போது வந்து முழுமையான நமக்கு வெற்றி கிடைக்கும். மிக சிறப்பு. அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்கள் ஐயா. மிக சிறப்பு. நன்றி நன்றி. நல்ல ஐயா, சிறப்பு. ஐயா சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு குழந்தைகளுடைய நிகழ்வை வந்து நம்ம சிறப்பா சொல்லியிருக்காங்க. அந்த குழந்தைகளும் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் இன்னைக்கு பங்கு கொடுத்த விதங்கள் வந்து அருமையா இருந்துச்சு. அதுதான் நம்ம பாராட்டணும். ஏன்னா குழந்தைகள் வந்து இந்த அளவுக்கு தன்னார்வத்தோட வந்து நமக்கு சிறப்பிக்கிறாங்கனாக்கா அவங்களுக்கு பாராட்டுக்கள் முக்கியம். கண்டிப்பாக அந்த பாராட்டுக்களை வந்து சிறப்பாக கொடுத்த நல்ல ஐயா அவர்களுக்கு அந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்வோம். நன்றி நன்றிங்க ஐயா, சிறப்பு. நன்றிங்க. வேறு யாராவது கருத்து சொல்ல விரும்புறீங்களா?